Hi guys, I am Deepika, TEFL certified English trainer from Phoenix Academy. இன்னைக்கு எசென்ஷியல் இங்கிலீஷ் ஃப்ரேசஸ்ல நம்ம என்ன ஃப்ரேஸ் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நம்ம செய்கிற சில விஷயங்களை நம்மளால மாற்றிக்க முடியாது. அதாவது அந்த விஷயத்த செய்யாமல் இருக்க முடியாது இல்லையா? இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை எப்படி இங்கிலீஷில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எசென்ஷியல் இங்கிலீஷ் ஃப்ரேசஸில் நம்ம பார்க்க போகிறோம். விதவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி லெசன். இப்போ சில நேரத்தில் நம்ம யாரையாவது பார்த்து கேட்போம் இல்லையா, நான் உங்களுக்கு எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ண வேண்டாம், ஸ்மோக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியுது பட் என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதாவது இந்த மாதிரி ஸ்மோக்கிங் இல்லை ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை கிவ் அப் பண்ண முடியாது. அந்த டைமில் அவங்க என்ன ஃப்ரேஸ் சொல்லலாம் அப்படின்னா, ஐ கேன்ட் ஹெல்ப் இட் அப்படின்னு சொல்லலாம். இதில் கேன்ட் அப்படின்றது இட்ஸ் அன் அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன். இது பிரிட்டிஷில் நம்ம காண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ காண்ட் ஹெல்ப் இட் அப்படின்னா இந்த விஷயத்தை என்னால் மாற்றிக்க முடியல, செய்யாமல் இருக்க முடியல அப்படிங்கும்போது ஐ கேன்ட் ஹெல்ப் இட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ இதில் ஜென்ரலாக நம்ம ஐ கேன்ட் ஹெல்ப் இட் அப்படின்னா என்னால் இதை செய்யாமல் இருக்க முடியலன்னு சொன்னோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக எந்த விஷயத்த செய்யாமல் இருக்க முடியல நம்ம மென்ஷன் பண்ணணும்னா, முன்னாடி இட்ஸ் நோ யூஸ் அப்படிங்கிறதுல பார்த்தோம் இல்லையா, இட்ஸ் நோ யூஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டு தட் வி ஹாவ் டு யூஸ் ஜெரண்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இங்கேயும் ஐ கேன்ட் ஹெல்ப் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஜெரண்ட்ல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் ஷாப்பிங் பண்ணாமல் இருக்கவே முடியல அப்படின்னா ஐ கேன்ட் ஹெல்ப் ஷாப்பிங் டூ மச். அதே மாதிரி இப்போ ஜெனரலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா நம்ம போயிட்டு மொபைலை செக் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா, ஐ கேன்ட் ஹெல்ப் செக்கிங் மை மொபைல் எவ்ரி ஃபியூ மினிட்ஸ். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா நம்ம மொபைலை செக் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். ஸோ அது என்னால் மாற்றிக்க முடியல அப்படின்றதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம், ஐ கேன் ஹெல்ப் செக்கிங் மை மொபைல் எவ்ரி ஃபியூ மினிட்ஸ். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி நம்ம ஒரு ஹேபிட்டை ஸ்டாப் பண்ண முடியாததுக்கு சொல்கிறோம். பட் மென்டலி நம்ம ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நினைக்காம இருக்க முடியல அப்படிங்கிறதுக்குமே ஐ கேன் ஹெல்ப் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ என்னால் அதை பற்றி நினைக்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஐ கேன்ட் ஹெல்ப் திங்கிங் அபவுட் இட். ஐ கேன்ட் ஹெல்ப் திங்கிங் அபவுட் இட். சில நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு ட்ரிப் வெக்கேஷனில் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை பற்றின எக்ஸைட்மெண்ட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த டைமில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஐ கேன் ஹெல்ப்க்கு அப்புறம் நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது ஜெரண்ட் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஐ கேன்ட் ஹெல்ப் ஃபீலிங் எக்ஸைட்டட் அபவுட் த அப்கமிங் ட்ரிப். இப்போ இந்த ஃப்ரேஸ் இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி இட்ஸ் நோ யூஸ்க்கு அப்புறம் ஜெரண்ட் யூஸ் பண்ணுமோ, இப்போ இங்கேயும் ஐ கேன்ட் ஹெல்ப் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஜெரண்ட் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஃப்ரேஸ் தான். ஸோ எந்த விஷயத்தெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஃபிசிக்கலி ஒரு மென்டலி கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அந்த இடத்துல இந்த ஐ கேன்ட் ஹெல்ப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் லெசன் கிளியர்லி. நவ் இட் இஸ் யுவர் டர்ன். இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் ஐ கேன்ட் ஹெல்ப் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸில் சொல்லலாம் அப்படிங்கிறத லெட் மீ நோ இட் இன் த காமெண்ட்ஸ். ஐ வில் டெஃபினெட்லி கோ அண்ட் செக் தட். இந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நர்வஸாக இருக்கும்போது என்னால் நகம் கடிக்காமல் இருக்க முடியாது. That's it with our lesson today. If you are a new viewer, don't forget to subscribe and hit the bell icon as well so that you don't miss any of my new updates. See you next time.